ஷலோம் ஷலோம். தேவனுடைய பரிசுத்தவான்களே, இந்த இனிய காலை பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். லோகத்தின் பரனிலிருந்து உங்களது தினசரி தீர்க்க தரிசன நாளிதழுக்கு உங்களை வரவேற்கிறோம். வியாழன் 3 தம்முஸ் ஜூன் 18. பாதுகாப்பின் வேலி. சங்கீதம் 121 7-8. கர்த்தர் உன்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் என்றென்றுக்கும் காப்பார். சில கிறிஸ்தவர்கள் பயத்துடனேயே தங்கள் வாழ்க்கையை வாழ்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் நடப்பதற்கு பதிலாக அவர்கள் பயத்திலேயே நடக்கிறார்கள். இது ஒரு வேதனையாகும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் கவலைப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் உங்களை இந்த பூமியில் வைக்கவில்லை. நீங்கள் போகும்போதும் வரும்போதும் பாதுகாக்கப்படுவீர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதுவே உங்களுக்கான பாதுகாப்பின் உத்தரவாதம். சத்துரு உருவாக்கும் எந்த ஒரு ஆயுதத்தில் இருந்தும் நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதில் தேவன் மீது முழு நம்பிக்கை வையுங்கள். கவலைப்படுவதற்கு பதிலாக ராஜாவாகி இயேசு உங்களை பாதுகாப்பதற்காக அவரை துதிக்க தொடங்குங்கள். ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்படுவதில் உங்களால் நேரத்தை செலவிட முடிகிறது என்றால், சாதகமான நல் விளைவுகளை பிரகடனப்படுத்துவதிலும் உங்களால் நேரத்தை செலவிட முடியும். தேவனுடைய வார்த்தை உண்மையுள்ளது. அவருடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் முழுமையாக நம்பலாம். அவருடைய செக் காசோலை ஒருபோதும் திரும்ப பெறப்படாது, பவுன்ஸ் ஆகாது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. உங்கள் வாழ்க்கையின் மேல் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை பேசுவதை இன்றைய தினத்தின் முன்னுரிமையாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களோடு தொடர்புடைய அனைத்திற்கும் உரியது. அவர் உங்களை சில தீமையிலிருந்து காப்பார் என்று வேதம் கூறவில்லை. மாறாக எல்லா தீமைகளில் இருந்தும் காப்பார் என்று கூறுகிறது. தேவனுடைய காப்பீடு எந்த ஒரு இயற்கையான காப்பீட்டை விடவும் மிகச் சிறந்தது. பயம் உங்கள் முன்னேற்றத்தை முடக்குவதற்கு இனி அனுமதிக்காதீர்கள். தேவனுடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது. அப்படியானால் நீங்கள் ஒருபோதும் கீழாக மாட்டீர்கள். நீங்கள் வரும்போதும் போகும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்போது உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழுங்கள். பிசாசின் தந்திரங்களுக்காக ஒரு நொடியை கூட வீணாக்காதீர்கள். வெற்றி உங்களுடையதே. இந்த எண்ணிக்கையற்ற அற்புதங்களின் இந்த ஆண்டில் தேவன் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை நிமித்தம் கம்பீர சத்தமிடுங்கள். தீர்க்க தரிசன அறிக்கை. என்னிடம் தேவனுடைய விசுவாசம் உள்ளது. நான் பயத்தில் வாழ மாட்டேன். நான் தேவனுடைய பாதுகாப்போடு பிறந்தவன். எனது நோக்கத்தை எதுவும் தடுக்க முடியாது. எதை குறித்தும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் சத்துருவின் ஆயுதங்களை தேவன் அழித்து விட்டார் என்பதை நான் அறிவேன். ஆமென். மேற்கொண்டு தியானம் ஏசாயா 54:17. 365 நாள் வேத வாசிப்பு திட்டம். இன்றைய உங்கள் வாசிப்பு திட்டம் நீதிமொழிகள் 7-9 அதிகாரங்கள். அன்பான பரிசுத்தவான்களே, நீங்கள் பிரகாசமான மகிமையில் ஜொலிப்பதற்காக படைக்கப்பட்டீர்கள். தேவன் யார் என்பதன் அற்புதமான உண்மையை வெளிப்படுத்துவதற்காக உங்கள் வாழ்க்கை படைக்கப்பட்டது. அவருடைய ஒளி உங்கள் வாழ்வில் பிரகாசிக்கட்டும். மேலும் கர்த்தருடன் இணைந்து ஒரு அற்புதமான ஒளியை உருவாக்கும் செயல்முறையை அனுபவித்து மகிழும். இன்று உங்கள் மீது புறப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தட்டும். ராஜாவாகி இயேசுவின் நாமத்தில் ஆமென். நாளை வரை உற்சாகத்துடன் இருக்கும். ஷலோம் ஷலோம்.